வெல்கம் டு ரேபிட் மைன்ஸ் தமிழ் சேனல். 2026 ஆண்டிற்கான டிஎன்பிசி தேர்வு அட்டவணை விரைவில் வெளியாகும் என தேர்வாணைய தலைவர் தகவலை தெரிவித்திருக்காங்க. ஸோ அது குறித்த செய்தியை நம்ம வீடியோவை பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். டிஎன்பிசி தலைவர் எஸ்கே பிரபாகர் கூறியதாவது, குரூப் 4 தேர்வில் வெவ்வேறு அரசு துறைகளிடமிருந்து காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளன. காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும். அதேபோல் ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்விலும் காலி பணியிட எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. முந்தைய ஆண்டு தேர்வுகளின் போது 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குரிய காலி பணியிடங்கள் சேர்த்து நிரப்பப்பட்டதால் காலியிடங்களின் எண்ணிக்கை அதிகம் இருப்பது போல் தோன்றியிருக்கும். தற்போது அந்தந்த ஆண்டுக்குரிய காலியிடங்கள் அதே ஆண்டில் நிரப்பப்படுவதால் காலி பணியிடங்கள் குறைவாக இருப்பது போல் தெரியலாம். மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களையும் டிஎன்பிசி வாயிலாக நிரப்ப அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏற்ப குரூப் 4 அல்லது குரூப் 2 தேர்வு மூலமாகவே நிரப்பப்படும் எனவும் 2026 ஆண்டிற்கான வருடாந்த தேர்வு அட்டவணை தயாரிக்கும் பணி முடிவும் தருவாயில் உள்ளது. அதில் குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 2A, குரூப் 4 தேர்வுகள் உட்பட பல்வேறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகளும் விரைவில் வெளியிடப்படும்ன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ 2026 ஆண்டிற்கான டிஎன்பிசி தேர்வுகள் அட்டவணையை மிக விரைவில் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.